7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னையில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது இது ஒரு மாநகரமாக இருந்தாலும் தமிழக அரசின் பல்வேறு துரித நடவடிக்கைகளால் ஏற்பாட்டால் ஆங்காங்கு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு ஒரு கிராமம் போன்ற ஒரு காட்சியை சிட்டி முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக போகி பண்டிகை ஏற்கனவே முடிந்துவிட்டது. அதாவது மாட்டுப் பொங்கல் இன்று நடைபெற்று ஜல்லிக்கட்டு மிக பிரபலமாக மதுரையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக காணும் பொங்கல் என்பது இந்த சென்னை மாவட்டத்தில் மிக அழகாக தெளிவாக நடத்தப்படும். பல்வேறு மக்கள் இங்கு வந்து, அது குறிப்பாக மெரினா பீச்சிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். தங்கள் குடும்பத்தோடு வந்து அங்கு உணவு அறிந்துவிட்டு அந்த பொங்கலை வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய காட்சி நாளை நம்மால் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக சென்னையில் நடைபெறும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை நம்மால் பட்டியலிட முடியும். சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா ஜனவரி 14 முதல் 18 வரை நடைபெற்று சென்னை தீவுத்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சேத்துப்பட்டை பொறுத்தமட்டில் எக்கோ பார்க்கில் பொங்கல் திருவிழா 17-18களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிலம்பம், கரகாட்டம், மேஜிக் ஷோ மற்றும் கிராமிய விளையாட்டுகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஹெலிகாப்டர் பொங்கல் கலாச்சார விழா கோவளம் பகுதியிலே ஹெலி ஸ்டேஷனிலே ஜனவரி 15 முதல் 17 வரை நடைபெற்றுக் கொண்டது. இரவு 6 மணி முதல் 10 மணி வரை இசை, நடனம் மற்றும் ஹெலிகாப்டருடன் செல்ஃபி எடுக்கும் வசதியுடன் கூடிய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. VR சென்னை அண்ணா நகரில் உள்ள VR மாலிலே தாரை, தப்பட்டை மற்றும் சிலம்பம் போன்ற பாரம்பரிய நிகழ்ச்சிகள் ஜனவரி 14 முதல் 17 வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பயண வசதி, சிறப்பு ரயில்கள் பொங்கல் விடுமுறை முடிந்து திரும்புவோருக்கு தெற்கு ரயில்வே நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காணும் பொங்கலை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த காட்சியானது பல்வேறு சிறுமிகள் தமிழக அரசு ஏற்பாடு செய்த மெரினா கடற்கரையில் விளையாட்டு உபகரணங்களை உபயோகப்படுத்தக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் வந்து இங்கு விளையாண்டு செல்லக்கூடிய இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இங்கு பொங்கல் திருவிழா என்பதால் பல குடும்பங்கள் இங்கு வருகை தந்து இங்கு விளையாடக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நாம் சொன்னது போன்று நாளை காணும் பொங்கல் என்பதால் இன்னும் அதிகமான மக்கள் இங்கு கூடக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். மக்கள் அங்கு செல்லாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறை ஈடுபட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது.